ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூ Baleno வண்டியில் ஃபுல் கார் அக்சசரிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் மாடிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரண்ட்டு ஆர் சீரியஸ் ஆல்பைன் காம்பனண்ட்டு, ரியர் ஆர் சீரியஸ் ஆல்பைனில் கோஆக்சல். ஸோ ஒரு ஆடிசன் 4 சேனல் ஆம்ப் போடுறோம், ஆக்டிவ் சப்வூஃபர் போடுறோம், ஆம்பியன் லைட் போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட் கவர் பண்ணுறோம், வண்டி ஃபுல் செராமிக் பண்ணுறோம். சன்ஃப்ளேம் வந்து லூமர் பிராண்டில் சன்ஃப்ளேம் பண்ணுறோம். ஸோ ஒரு புது காரை நம்ம ஃபுல் மாடிஃபிகேஷன் பண்ணுறோம் டோட்டலாகவே. ஸோ ஆக்சுவலாக வண்டி டாப் மாடல் வண்டி, கஸ்டமருக்கு வந்து ஆடியோ கிளாரிட்டி வந்து பெட்டராக இல்லைங்கிற ஒரே காரணத்தால் நம்ம எல்லாமே பண்ணுறோம். ஸோ நான் உங்களுக்கு இமேஜில் என்னென்ன இருக்குங்கிறது நான் காட்டுறேன். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து இப்போது என்னென்ன பண்ணுறோங்கிறது நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ அந்த ஒர்க்கை நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறது நான் வீடியோவில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ எல்லா இடத்துல வேலை எப்படி பண்ணுறாங்க என்னங்கிறது தெரியாது. ஸோ நம்ம பண்ணுற வேலை இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒர்க் பண்ணுறோம். ஒரு டோரை நம்ம பிரிக்கிறோன்னா அந்த டோரில் நெக்ஸ்ட் டைம் வேலை செய்யக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக அதில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டோர் போகணும். எல்லா இடத்துலையும் எப்படின்னா எல்லாத்தையும் கடகடன்னு கட்டிடுவாங்க. ஸோ கண்ணா பின்னான்னு அதை எங்கேயாவது எடுத்து வைப்பாங்க. ஸோ பிளாஸ்டிக் ஸ்க்ராட்ச் ஆகும். ஸோ அதாவது வண்டியிலே நம்ம இருக்கும்போது ஸோ ஸ்க்ராட்ச் ஆகிறது தவிர்க்கலாம். பட் கைட்டு எல்லாத்தையும் கும்பலாக எங்கன்னா ஒரு இடம் வச்சுட்டு அது எதுனா எடுப்பாங்க, அப்போ ஸ்க்ராட்ச் ஆகும். ஸோ மெத்தட் படி ஒர்க் பண்ணாங்கன்னா ஸோ எங்கே இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ எந்த ஒரு கிளிப்பு கூட மிஸ் ஆகாது, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வண்டி இன்டீரியர் இதுதான். ஸோ நம்ம எல்லாத்தையும் காட்டுறோம். ப்ராப்பராக அதை கழட்டிட்டு மறுபடியும் அதை எப்படி நம்ம மாற்றங்கிறதுல தான் வேலை இருக்குது. ஸோ கிளிப்பு எதுனா வந்து டோர் பேட்லேயே மாட்டியிருக்கோம், இல்லை ஸ்க்ரூஸ் எதுனா வந்து கழட்டிட்டு அது போடாமல் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கஸ்டமர் வந்து கூட இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும், அது கரெக்டாக லாக் ஆகுதா, ஸ்க்ரூலாம் கரெக்டாக போட்டிருக்காங்களா, அந்த மாதிரி. ஸோ நம்ம டோர் பேட் ரிமூவ் பண்ணுறோம். நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்பீக்கர்லாம் கழட்டிட்டு மேலே அந்த கவர் இருக்கும், கவரை கழட்டிட்டு ஃபஸ்ட்டு சவுண்ட் ப்ரூஃப் டேம்பிங் பண்ணுறோம். இந்த டேம்பிங்கில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா, ரோட் நாய்ஸ் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகிடும். ஒரு 70% கண்டிப்பாக அரெஸ்ட் ஆகும், 100% ஆகாது. ஸோ எல்லா கடைக்காரங்களும் சொல்லுவாங்க, பட் கண்டிப்பாக 100% ஆகவே ஆகாது. அது வேணால் கிளியராக சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து வியாபாரத்துக்கு நிறைய சொல்லுவாங்க, பட் அது ஆனால் 100% உண்மை கிடையாது. ஸோ ஒரு 70% ரோட் நாய்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அரெஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஆடியோ கிளாரிட்டி உங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஜாரிங் சவுண்டு இருக்காது. அந்த ஜாரிங் சவுண்டுக்காண்டி மட்டுமே நம்ம டேம்பிங் ஃபஸ்ட்டு பண்ணோம். அப்புறம் சின்ன சின்ன இந்த ப்ளஸ் பாயிண்ட்லாம் இருக்குது. ரோட் நாய்ஸ், டயர் நாய்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கம்மியாகும். ஃபுல்லாக கம்மியாகாது, பட் கம்மியாகும். டோரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வெறும் தகடு தான் இருக்கும். நம்ம இந்த டேம்பிங் பண்ணதுக்கப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணி பார்த்தாலும், இல்லை அந்த டோரை லைட்டாக தட்டி பார்த்தாலும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு கிளியராக தெரியும். ஸோ நம்ம மேலே இருந்த கவரை எடுத்துகிட்டு உள்ளே ஃபஸ்ட்டு கம்மு இருக்கும், அந்த கம்மை க்ளீன் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு அப்படியே ஓட்டிடுவாங்க டேம்பிங்கை. அது கொஞ்ச நாளில் என்ன ஆகுனா, அந்த கம்மு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி உங்கள் டேம்பிங் ப்ராப்பராக நிற்காமல் கீழே ஊன்றும். அப்போ நீங்கள் அதை ஒட்டுறதுக்கான யூஸே இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்டினோம்னா லைஃப் நல்லாயிருக்கும். அந்த டேம்பிங் பண்ணுறதுலேயே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ரோலர் நல்லா போடணும். ரோலர் சரியாக போடலன்னா நல்லா இருக்காது. ஸோ டேம்பிங் ஃபஸ்ட்டு அவங்க பண்ணும்போது ரோலர்லாம் கரெக்டாக போடுறாங்களா இல்லையா எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். அதே போல் சிஸ்டம் காட்டும் போதெல்லாம் பிளாஸ்டிக் டூல் போட்டு காட்டும். நான் ஆல்ரெடி கழட்டி வச்சுருக்கேன், நான் வீடியோ எடுத்துக்கிட்டே காட்ட முடியாது, அதனால் கழட்டி வச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிஸ்டம் கழட்டிட்டோம். ஸோ லாக் தான் எல்லாமே.
சாஃப்ட் லாக் தான். ஸோ அதை கரெக்டாக கட்டினோம்னா ஈஸியாக இருக்கும். சிஸ்டம் பின்னாடி ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 4 ஸ்க்ரூவை கட்டிட்டு சிஸ்டம் எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். பேக் சைடில் இருக்கிற ஒயரிங்லாம் இது தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒயரிங் பண்ணுறோங்கிறதுலே ஒரு மெத்தட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஒயரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த ஒயரிங்கில் ப்ராப்பராக டேப் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ஒயரிங்கை வந்து கரெக்டாக லெஃப்ட்டு, ரைட்டு, ரியர், ஃப்ரண்ட்டு எல்லாமே மார்க் பண்ணியிருந்தால் நம்ம கன்ஃபியூஸ் இல்லாமல் வேலை செய்யலாம். ஸோ நம்ம எந்த இடத்துலையும் நம்ம செக் பண்ண தேவையில்ல. கரெக்டாக மார்க் பண்ணி ஒயரிங் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு எங்கே போய் பிரித்தாலும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ குழம்பாது. ஸோ அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஓகே நீட்டாக இருக்குது, நம்ம டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு டக்குன்னு ஒரு விஷயம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க வேலை செய்வாங்க. ஸோ அது மஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மெயினாக அது எல்லாம் நிறைய பண்ணுறாங்களான்னா தெரியாது நிறைய ஷாப்பில். ஸோ நம்ம செய்கிற வேலை இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லேயர் 1 முடிஞ்சிடுச்சு. லேயர் 2 நம்ம டேம்பிங் பண்ணுறோம். ஸோ டேம்பிங் பண்ணிவிட்டு அதில் ரோலர் போட்டு நல்லா அழுத்தி தேய்க்கணும். அப்போ தான் அதுக்கு உண்டான பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ராண்டு பார்த்திங்கன்னா இந்த டேம்பிங்கில் நிட்டோ சொல்லி ஒரு ப்ராண்டு. டேம்பிங்கில் நிறைய கம்பெனி இருக்குது. இந்த டேம்பிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் பார்த்த வரைக்கும், நான் ஃபிக்ஸ் பண்ண வரைக்கும் இந்த டேம்பிங் நல்லாயிருக்கு. ஒரு 200% பக்காவாக இருக்குது இந்த டேம்பிங். ஒன்ஸ் ஒரு வாட்டி ஓட்டிட்டோம்னா ரெண்டாவது அது எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணும்போதே ப்ராப்பராக உட்காருது. ஒரு சிலதெல்லாம் கம்முங்க சரியாக உட்காராது, பேஸ்டிங் சரியாக இருக்காது. நம்ம அதை என்ன தான் ஹீட்ரு போட்டு அழுத்தினாலும் கரெக்டாக உட்காராது. பட் இந்த டேம்பிங் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரில் வந்து ஜாரிங் வராமல் இருக்க ஒரு டெம்ப்ளேட் மாற்றும். இந்த டெம்ப்ளேட் தான் அது. ஸோ அது பின்னாடி வைப்ரேட் வராமல் இருக்க டபுள் சைஸ் ஸ்டிக்கர் போட்டுருக்கு. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டிக்கர் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டெம்ப்ளேட் மாட்டும்போது ராட்லிங் சவுண்டு இருக்காது. ஸோ ஃபைபருக்கும் ஒரு மெட்டலுக்கும் டச் ஆகும்போது டைரெக்டாக பார்த்திங்கன்னா அது ஸ்பீக்கர் பேஸுக்கு ஜாரிங் சவுண்ட் வரும். ஸோ நம்ம இந்த டபுள் சைடு ஸ்டிக்கர் போட்டுட்டு நம்ம போடும்போது அந்த ஜாரிங் சவுண்டு இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் இந்த டெம்ப்ளேட் மேலேயும் டபுள் சைடு ஸ்டிக்கர் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் சில பேர் பண்ணுறாங்களா தெரில. ஸோ நம்ம ஸ்டிக்கர்லாம் போட்டு தான் பண்ணுறோம். ஸோ டெம்ப்ளேட் மாட்டியிருக்கு, ஸ்டிக்கர் போட்டிருக்கு. இப்போ அந்த ஸ்பீக்கர் ஒயரில் ப்ளஸ் மைனஸை கரெக்டாக கிளிப் அடித்து ஸ்லீவ் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டெம்ப்ளேட். ஸ்டிக்கர் போட்டிருக்காது, பிளாக் கலருங்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியாது. பட் ஆனால் போட்டிருக்கு. ஸோ ஸ்பீக்கர் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். தெரியாமல் நம்ம மிஷின் வச்சு கார்ட்லெஸ் போடும்போது ஸ்பீக்கரில் டேமேஜ் ஆகாமல் கார்ட்லெஸ் போடணும். அது ரொம்ப மஸ்ட்டு, அது பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம மாட்டுறது வந்து ஃப்ரண்ட்டு டோர் காம்பவுண்ட் ஸ்பீக்கர் ஆல்பைனில். ஸோ 4 டோருக்கும் நம்ம ஸ்பீக்கர் மாட்டி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்பீக்கர் மாட்டி முடித்ததுக்கப்புறம் அது மேலே வந்து இந்த ஸ்பீக்கர் ஃபோன் வந்து போய் டோர் பேடில் இடிக்காமல் இருக்க ஒரு ஃபோம் இருக்குது. அந்த ஃபோமும் போட்டிருக்கோம். அது நீங்கள் வீடியோவில் பாருங்கள் தெரியும். சில பேர் அதெல்லாம் பண்ணுறதில்ல. பட் ஆனால் அது போடுறது ஒரு நல்ல யூஸ் தான். ஸ்பீக்கரும் டேமேஜ் ஆகாது, ஒரு நல்ல யூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நான் 4 டோரும் உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கேங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தேன். இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயரிங் வந்து ப்ராப்பராக எப்படி பண்ணணுங்கிறது ஒரு சில விஷயம் இருக்குது. இந்த இடத்துல எல்லா ஒயரும் பார்த்திங்கன்னா ஒரே சைடே ரன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரன் பண்ணும்போது ஒரு வகையான நாய்ஸு, ஹம்மிங் சவுண்டு, ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீப்பாக நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த விஷயம் நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணோன்னா வண்டி விடுவோம் நம்பிக்கையாக. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களாங்கிறது தெரியாது. கரெக்டாக ஒயருக்கு ஃபுல்லாக டேப் வச்சுருக்காங்களா, ஸோ எல்லா ஒயரையும் தனித்தனியாக ஓட்டாங்களா, ஒயரிங் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணணும். இதெல்லாம் வந்து
சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்க பண்ணுறதை நம்ம கண்ணெதிர பார்க்க மாட்டோம். ஓகே, நம்ம கரெக்டாக பண்ணுவாங்கன்னு நம்ம ஒரு நம்பிக்கையில் இருப்போம். ஸோ நிறைய இடத்துல அது ஒரு சிலர் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒரு சிலர் மெயின்டைன் பண்ணுறதில்ல. பட்டு நம்ம யாரையும் வந்து குறை சொல்லவும் முடியாது. இப்போ நம்ம பானட்டும் அதே போல் டேம்பிங் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா டேம்பிங் அதே தான், டோரில் பண்ணது தான், அதே டேம்பிங் தான். பிரிச்சுட்டு நம்ம அது டேம்பிங் பண்ணியிருக்கோம். இது ரியர் கோஆக்சில் ரியர் டோர். ஸோ இதை நம்ம மாட்டிருக்கோம். இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ டேம்பிங்கு ஸ்பீக்கரும் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒயரிங்கும் ஓட்டும்போது கரெக்டாக ஸ்லீவ் போடணும், கரெக்டாக டேப் அடிக்கணும், அதை ப்ராப்பராக கொண்டு போகணும். தனித்தனியாக பவர் ஒயர் தனியாக கொண்டு போகணும், ஸ்பீக்கர் ஒயர் தனியாக கொண்டு போகணும், ஆர்சி ஒயர் தனியாக கொண்டு போகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் வரும் ஃப்ரண்ட் காம்பனண்ட்டுக்கு. அது பார்த்தீங்கன்னா அது என்ன யூஸ்னால், ஸோ மிட்டு, பேஸு, ட்ரிபிள் இது 3 தனித்தனியாக பிரித்து கொடுக்கும். ஸோ கிளாரிட்டி இன்னும் நல்லாயிருக்கும். அதுதான் அதோடைய வேலை. ஸோ அது நம்ம காம்பனண்ட் ஸ்பீக்கர்லேயே அது வந்திருக்கு. ஸோ இது வந்து ரியர் ஆக்டிவ் சப்வூஃபர். இது பார்த்திங்கன்னா ஹீட்ரு ஸ்லீவ்லாம் போட்டு கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். இது ஆடிப்ளக் சொல்லி ஒரு பிராண்டு. ஸோ பஞ்சு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இது ஃபிக்ஸ் பண்ணதில் உங்களுக்கே தெரியும், வீடியோவில் நீங்களே பார்க்குறீங்க. ஸோ அந்த ரெட்டு பிளாக்லாம் வந்து ஸ்லீவ் போட்டு ப்ராப்பராக பண்ணியிருக்கு. ஆம்பு பார்த்திங்கன்னா இந்த 4 சேனல் ஆம்பு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அது ஆடிசன் SR4.5000. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் இன்ஃபினிட்டி சொல்லி ப்ராசஸர் காட்டியிருப்பேன். பட் இதில் பார்த்தா ஜாப்கோ போட்டிருக்கேன். இன்னொரு விஷயம், அதை ஏன் போட்டேன்னா, இன்ஃபினிட்டியில் அதை போட்டு நான் டியூன் பண்ணதுக்கப்புறமா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரோக்ராம் வந்து சேவ் ஆக மாட்டேன். ஸோ கம்பெனியில் கேட்டதுக்கு அது சேவ் ஆகாது அப்படி சொல்லி அதை சொல்லிட்டானுங்க. அதுக்கப்புறமா நான் ஜாப்கோ போட்டேன். ஸோ இது வந்து வித் ப்ளூடூத் டாங்கலோட. அதனால் ஸோ நம்ம ஆடியோ ஒரு வேலை பண்ணும்போது எது பெட்டராக இருக்கும், இதை பண்ணோம்னா அது கரெக்டாக இருக்குமா இருக்காதா, அதெல்லாம் செக் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். ஸோ ஏதோ ஒன்று நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும். அந்த கான்ஃபிகரேஷன் கரெக்டாக இல்லைன்னா ஆடியோ கரெக்டாக வரவே வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சீட் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் வைஸ் சீட் கவர் தான், ஓய் ஃபிட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா சீட் பல்ஜிங் டைப்பு ஓஎம் மெத்தடில் அது பண்ணியிருக்கோம். சீட் கவர் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் ஆம்பியன்ட் லைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரிஜினாலிட்டி எதுவும் டிஸ்டர்ப் இல்லாமல் நம்ம அது அப்கிரேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் வண்டி வந்து செராமிக் போட்டிருக்கு. இதில் நான் உங்களுக்கு ஃபுல் வண்டி செராமிக் பண்ணியிருக்கேன் வண்டியில். நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வீடியோ தெரியும் ஸோ எந்த அளவுக்கு வந்துருக்கு. செராமிக் போட்டுருக்கு. கஸ்டமர் ஃபுல்லாக அவர் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு கிளாரிட்டி ஆடியோ வரும்.